வணக்கம் நண்பர்களே. நான் ஏசியா ஓஷியானியா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜி உப தலைவராக இருக்கேன். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி, இந்திய பாலியல் மருத்துவர் சங்கம் தலைவராக இருக்கேன். நம்ம கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இதை பற்றி மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்கிறது, கிட்டத்தட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். குழந்தையின்மையில் PhD பண்ணியிருக்கேன், அதற்கான சிகிச்சைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏஐ மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டதுனால என்னன்னா, சில நேரங்களில் தவறான தகவல்கள் பல இடங்களில் பரப்பப்படுது. நமக்கு கிளைகள் எங்கும் கிடையாது. சென்னையில் மட்டும் இருக்கிறோம். சென்னை வடபழனியில் 100 அடி ரோடில் நம்பர் 57 100 அடி ரோடு வடபழனி. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் பாருங்கள். இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கிக்கிட்டு என் கூட பேசலாம். நேரடியாக வீடியோ கால், ஆடியோ காலில் பேச முடியும். வேற எங்கேயும் உலகம் முழுவதும் வேற எங்கேயும் கிளைகள் எதுவும் இல்லை. சமீபத்தில் நானே ஒரு விளம்பரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். ஏன்னா துபாயில் ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த நம்பரில் கால் பண்ணுங்க அப்படின்னு வந்திருந்தது. அதே மாதிரி வேறு சில அனுபவங்களும் உண்டு. இதெல்லாம் நம்மளுடைய கிளைகளோ இல்லை நாங்கள் போகிற சென்டர்ஸோ இல்லை. அதனால் சென்னையில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்களில் கால் பண்ணுங்கள். நேரடியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வீடியோ கால் ஆர் ஆடியோ காலில் உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக ஏராளமான யூடியூப் வீடியோக்கள், அதே மாதிரி டிவி சேனல்களையும் தொடர்ந்து மக்களுடைய சந்தேகங்களை நம்ம போக்கிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சொந்த கருத்துக்கள் என்பது வேற, உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அதனுடைய வழிகாட்டுதன்படி இதெல்லாம் நம்ம விஷயங்களை பேசணும். மருத்துவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த விஷயங்களை, சொந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மை நம்பி பேசுறது சிக்கலை உண்டு பண்ணும். நான் உலக சுகாதார நிறுவனம் ஏராளமான ஆய்வுகள் பண்ணி நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்கள்ல, எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னு. அதனால சரியான விஞ்ஞானம் பூர்வமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு நிறைய வளர்ந்துருக்கு. ஏராளமான கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. உதாரணத்திற்கு ஆண்மை குறைவுக்கு ஏராளமான சிகிச்சை முறைகள், புதிய புதிய மருந்துகள் வந்துகிட்டு இருக்கு. விந்து முந்துதலுக்கு பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் புது சிகிச்சை முறை வந்திருக்கு. ஆண்மை குறைவுக்கு மருந்துகளை தவிர பீஷாட் இன்ஜெக்ஷன், அதே மாதிரி ஷாக்வேவ் தெரப்பி, இப்படி தொடர்ச்சியாக புதிய கண்டுபிடிப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. அறுவை சிகிச்சைகள் நிறைய இருக்கு. அதனால மருத்துவ முறைகள்ல புதுமையான விஞ்ஞானபூர்வமான சிகிச்சை முறைகள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மாற்று மருத்துவ முறைகள் எதையும் நம்ம பயன்படுத்துறது இல்லை. இது முழுவதும் உலகம் முழுவதும், அமெரிக்கா, லண்டன், உலகம் முழுவதும் மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த முறைகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வேற முறைகள் எதையும் நம்ம பயன்படுத்துவதில்லை. வணக்கம்.